இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 9 சொல்யூஷன் லெசன்ல இருக்க செகண்ட் டீடைல் பார்க்கலாம். ஸோ ரைட் அ நோட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர் அஃபெக்டிங் த சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ற வேரியஸ் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாலிபிலிட்டினா என்னன்னு பார்த்துடலாமா? சாலிபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்ல எனக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட் வந்து எனக்கு டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றத தான் அட் அ கான்ஸ்டன்ட் டிசால்வ் ஆகுதுன்னு சொல்றத சாலிபிலிட்டிம்பாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆர் சம்திங் என்ன எடுத்துப்போம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்ல எத்தனை கிராம் ஆஃப் சொல்யூட் எனக்கு கரையுதோ அதை தான் நான் சாலிபிலிட்டின்னு சொல்றேன். அந்த சாலிபிலிட்டி ஒரு சில விஷயத்தினால அந்த சால்வெண்ட் என்ன மேபி சொல்யூட் வந்து 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்ல அதிகமாக கரையலாம் இல்லை கம்மியாக கரையலாம். ஸோ அதை தான் என்னன்னு பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்னா ஒன்றும் கிடையாது. சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். எனக்கு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டு இருக்கு. ஓகேவா? சொல்யூட்னா என்னது? எனக்கு சால்வெண்ட்ல கரையிற ஒரு பொருள். இது என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா லைக் டிசால்வ் லைக் அப்படிங்கிற பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு போலார் சொல்யூஷன் ஒன்று இருக்கு, நான் போலார் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போலார் சொல்யூஷன்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எனக்கு போலார் சொல்யூஷன்ல எனக்கு போலார் சொல்யூட் வந்து எனக்கு அதே போலார் சால்வெண்ட்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிசால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் போலார் சொல்யூஷன்லயும் நான் போலார் சொல்யூட் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆயிருக்கும். இதை தான் என்ன சொல்றாங்கன்னா போலார் சொல்யூஷன் நான் போலார் சொல்யூஷன். அதாவது ஒரே சொல்யூட் தான் ஒரே டைப் ஆஃப் சால்வெண்ட்ல எனக்கு என்ன ஆகுது? டிசால்வ் ஆகுது. இதே போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அதுதான் இங்க லைக் டிசால்வ் லைக். ஒரே மாதிரி இடத்துல ஒரே மாதிரி சொல்யூட்ல ஒரே டைப் ஆஃப் சால்வெண்ட்ல தான் எனக்கு என்ன ஆகுது? டிசால்வ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ அடுத்து பார்ப்போமா? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல ரெண்டு இருக்கு. டெம்பரேச்சர் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஆன் சாலிட் அண்ட் லிக்விட். சாலிட் அண்ட் லிக்விட்னா என்னது? எனக்கு லிக்விட்ல எனக்கு சாலிட் வந்து என்ன ஆகுது? டிசால்வ் ஆகுது. கரெக்டா? அதை தான் நான் சாலிட் அண்ட் லிக்விட்னு சொல்றேன்னா, இந்த சாலிட் அண்ட் லிக்விட்ல எனக்கு டெம்பரேச்சரை நான் அதிகம் பண்ண எனக்கு இந்த சாலிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அதிகமா என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னா டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அதிகமா டிசால்வ் ஆகுறத நம்ம என்ன சொல்லுவோம்? சாலிபிலிட்டின்னு சொல்லுவோமா? அப்ப எனக்கு சாலிபிலிட்டி என்னவாக ஆரம்பிக்குது? அதிகமாகும். இதே டெம்பரேச்சரை நான் டிக்ரீஸ் பண்றேன்னா சாலிட் வந்து கம்மியா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். அதே மாதிரி எனக்கு இந்த சாலிபிலிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும்னு சொல்றாங்க. இதுதான் சாலிட் அண்ட் லிக்விட். இதுல ரெண்டு இது இருக்கு. ஒன்னு எண்டோதெர்மிக், இன்னொன்னு எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா ஒன்றும் இல்லை, ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க? அந்த ப்ராசஸை எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்பாங்க. ஹீட்னா என்னது? சூடு. கரெக்டா? அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொல்யூஷன். அப்போ எனக்கு டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? ஹீட் அப்சர்வ் பண்ண அதிகமாக இருக்கும். அதிகமானா நம்ம மேலே பார்த்த மாதிரி என்ன ஆயிருக்கும்? சாலிட் அதிகமாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு சாலிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே டெம்பரேச்சர் இது வந்து எண்டோதெர்மிக்கா. அடுத்து எக்ஸோதெர்மிக் அப்படியே ஆப்போசிட். ஒன்றும் இல்லை, எக்ஸோதெர்மிக்ல ஹீட்டை என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில தள்ளும். ஹீட் என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு அந்த சொல்யூஷன்ல இருக்க டெம்பரேச்சர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா எனக்கு கரையிற தன்மையும் கம்மியாயிருமா? அப்ப அதுவும் டிக்ரீஸ் ஆயிரும். இதுதான் அந்த டெம்பரேச்சர், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சாலிட் இன் லிக்விட். அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கேஸ் இன் லிக்விட். கேஸ் இன் லிக்விட்னா என்னது? எனக்கு லிக்விட்ல என்ன ஆயிருக்கும்? கேஸ் வந்து டிசால்வ் ஆயிருக்கும். கரெக்டா? இது அப்படியே நம்ம மேலே பார்த்த கேஸுக்கு ஆப்போசிட். என்ன ஆயிருக்கும்னா நான் இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு கோல்ட் ரீஜியன் இருக்கு, அடுத்து ஹீட் ரீஜியன் ஹாட் ரீஜியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 2 ரீஜியன் இருக்கு. இந்த 2 ரீஜியன்லயும் எனக்கு வாட்டர் சி இருக்குமா? அந்த வாட்டர்ல ஆக்சிஜன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கோல்ட் ரீஜியன்ல அதிகமா டிசால்வ் ஆயிருக்கும். ஆனா ஹாட் ரீஜியன்ல இருக்க வாட்டர்ல ஆக்சிஜன் கம்மியா டிசால்வ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர், அதாவது கோல்ட் ரீஜியன்ல எனக்கு என்னது டெம்பரேச்சர் கம்மியா தானே இருக்கும், ஹாட் ரீஜியன்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமா? எந்த ரீஜியன்லலாம் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கோ இந்த கேஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா லிக்விட்ல எனக்கு கம்மியா டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். லைக் எங்கெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கோ அங்க கேஸ் எல்லாம் கேஸ் வந்து லிக்விட்ல எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோ கம்மியா டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதே எங்கெல்லாம் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் கேஸ் வந்து லிக்விட்ல எனக்கு அதிகமா டிசால்வ் ஆயிருக்கும். அப்ப இங்க சாலிபிலிட்டி என்ன ஆகுது? டெம்பரேச்சர் கம்மியானா எனக்கு சாலிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுது? அதிகமாகுது. ஆனா இங்க பாருங்க, இங்க டெம்பரேச்சர் எனக்கு அதிகமான சாலிபிலிட்டிங்கிறது அதிகமாகுது. அதான் கேஸ் அண்ட் லிக்விட் வேற, லிக்விட் அண்ட் சாலிட் அண்ட் லிக்விட்ங்கிறது வேற. ஸோ புரிஞ்சுதா? அடுத்து பார்ப்போம் ப்ரெஷர், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் மோஸ்ட்லி எதில் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா கேசியஸ் இதில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு சொல்யூஷனில் கேஸ் இருக்கு, ஓகேவா? அந்த கேஸு எனக்கு ப்ரெஷரை அதிகம் பண்ண கேஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா அதிகமாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிரும். அதுவே நான் கேஸ்ல இருக்க ப்ரெஷரை நான் கம்மி பண்ணேன்னா கம்மியாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இதுதான் ஹென்ரிஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா சொல்லுது, அதாவது எனக்கு கேஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னா சாலிபிலிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. எனக்கு கேஸ் அதிகமாச்சு, கேஸ்ல இருக்க ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் எனக்கு கேஸ்ல அதிகமாச்சு அப்படின்னா சாலிபிலிட்டி எனக்கு அதிகமாகும். அதுவே எனக்கு ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா சாலிபிலிட்டி கம்மியாகும். இங்கே அதானே பார்த்தோம், எனக்கு கேஸோட ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா எனக்கு கேஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்? டிசால்வ் ஆக அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ இதோட இது என்னது? சாலிபிலிட்டி எனக்கு என்ன ஆகுது? அதிகமாக இருக்கு. இதே இங்கே என்ன ஆகுது? சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கு. இதை தான் வந்து ப்ரெஷர் எஃபெக்ட் சொல்லுது. ஸோ இதுதான் ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் எனக்கு ப்ரெஷர் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சாலிபிலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்களா? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்ல என்ன பார்த்தோம்? லைக், டிசால்வ், லைக்னு பார்த்தோமா? லைக் அதாவது எனக்கு போலார் சொல்யூட்டு எனக்கு போலார் சால்வெண்ட்ல தான் என்ன ஆகுது? டிசால்வ் ஆகுது. அதே நான் போலார் சொல்யூட்ல எனக்கு நான் போலார் சால்வெண்ட்ல தான் என்ன ஆகுது? எனக்கு டிசால்வ் ஆகுது. அதை தான் சொல்லியிருப்போமா? அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன பார்த்தோம்? எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாக சாலிபிலிட்டி எனக்கு என்ன ஆகுது? அதிகமாகுது. இதே டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா சாலிபிலிட்டி என்ன ஆகுது? கம்மியாகுது. எண்டோதெர்மிக் என்ன பார்த்தோம்? ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது, கரெக்டா? அதை தான் நான் என்ன சொன்னேன்? எண்டோதெர்மிக்னு. அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டா டெம்பரேச்சர் எனக்கு என்ன இருக்கும்? அதிகமாயிருக்கும், சாலிபிலிட்டி அதிகமாயிருக்கும். எக்ஸோதெர்மிக்கு ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆயிருக்கும்? கம்மி பண்ணியிருக்கும், சாலிபிலிட்டியும் கம்மியாயிருக்கும். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் கேஸ் இன் லிக்விட், டெம்பரேச்சர் இன் கேஸ் இன் லிக்விட். எனக்கு எங்க கேஸ், அதாவது லிக்விட்ல கேஸ் கரைஞ்சிருக்கும், அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க ரீஜியன்ஸ்ல எல்லாமே எனக்கு கேஸோட சாலிபிலிட்டி என்னவா இருந்திருக்கும்? கேஸ் கரையிற தன்மை எனக்கு கம்மியா இருந்திருக்கும். எங்கெல்லாம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கோ கேஸோட சாலிபிலிட்டி எனக்கு என்ன இருக்கும்னா அதிகமாக இருக்கும். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்ல ஹென்ரிஸ் லாலேயே மொத்தமாக முடிச்சிருப்பாங்க. என்னன்னா எனக்கு சாலிபிலிட்டி ஆஃப் அ கேஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு? ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் இன் அ சொல்யூஷன் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா எனக்கு சாலிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னா என்னது?
எனக்கு எப்பெல்லாம் சால்பிலிட்டி அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு ரீஜியன்ல, எப்பெல்லாம் சால்பிலிட்டி கம்மியாகும், ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சுன்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இந்த சைடு அதிகமா இருந்தாலும் இந்த சைடு எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைடு கம்மியானாலும் இந்த சைடு கம்மியாகும். அதை தான் சொல்றாங்க ஹென்ரிஸ் லா. ஸோ ஹென்ரிஸ் லா மோஸ்ட்லி வந்து 2 மார்க்ஸ்லயுமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.